என்ஆர்ஐ ரிலேட்டடா நிறைய கேள்விகள் நம்மளோட சேனலோட கமெண்ட்ஸ்ல வந்திருந்தது. ஒரு என்ஆர்ஐயா இந்தியால எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்க எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கவுண்ட்லயே அப்படியே தொடரலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா? இல்ல இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் என்ஆர்ஐ ஃபினான்ஸ் சம்பந்தமா கேட்கப்பட்டிருந்தது. ஒரு என்ஆர்ஐயா இந்தியால என்னோட ஃபினான்சஸை நான் எப்படி மேனேஜ் பண்றேன்? இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல என்ஆர்ஐ என்ஆர்ஓன்னு கிளாசிஃபை பண்றாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே என்ஆர்ஐக்கு தனியா அக்கவுண்ட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய எசென்சியலான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோல என்ஆர்ஐ ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணப்படும். அதனால ஒரு நோட்டும் பென்னும் எடுத்து ப்ராபபிலி நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை நாளைக்கு ரெஃபர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், யாரு என்ஆர்ஐ? ஹூஸ் அன் என்ஆர்ஐ? அந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ரெண்டு முக்கியமான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபெமாலா படி ஒரு டெஃபினேஷனும், இன்னொன்னு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி இன்னொரு டெஃபினேஷனும் இருக்கு. ஃபெமாலான்னு சொல்லும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்றத ஃபெமாலான்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதோ இல்ல அங்க இருந்து இங்க அனுப்புறதோ, அதாவது நம்ம பேங்க் சம்பந்தப்பட்டது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டு வர எல்லாமே ஃபெமாலா கீழ வரும். இதே இன்கம் டாக்ஸ்னு சொல்லும்போது இந்தியால நம்ம கட்டக்கூடிய டாக்ஸேஷனை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் மேனேஜ் பண்ணும். இந்த ரெண்டு டெஃபினேஷனும் என்ஆர்ஐயை அப்ராப்ரியேட்டா டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெசிடென்ட் இந்தியன்னா யாருன்றதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் ரெசிடென்ட் இந்தியனா இல்லையோ அவங்கள நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க. ஃபெமாலா படி இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தங்க வேலைக்கோ இல்ல படிக்கவோ இல்ல தங்கவோ ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல போய் இருந்தாலே அவங்கள நான் ரெசிடென்ட் இந்தியன்னு கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி ஒரு வருஷத்துல 182 நாளுக்கு மேல இந்தியால ஒருத்தங்க இருந்தா அவங்கள ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் கண்டிஷன் கிடையாது. அதே மாதிரி இன்னும் 6 கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியனோட பர்பஸ் ஆஃப் விசிட் முதற்கொண்டு அதையும் அவங்க இந்தியால எவ்வளவு நாள் தங்கினாங்கன்றதை வச்சு இந்த கிளாசிபிகேஷன் நடக்கும். இப்போ ஒரு வருஷத்துல வெறும் விசிட்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அப்போ எவ்வளவு நாள் இந்தியால இருந்தாங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம் இந்தியால எவ்வளவு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம கடந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு மேல இந்தியால இருந்தாங்களான்னு சொல்லிட்டு இந்த கிரைட்டீரியாவை எல்லாத்தையும் வச்சு அவங்க ரெசிடென்ட் இந்தியனா இல்ல நான் ரெசிடென்ட் இந்தியனான்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பர்టిక్యులர் இண்டிவிஜுவல் ஃபெமாலா படி நான் ரெசிடென்ட் இந்தியனாவும் இல்ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி ரெசிடென்ட் இந்தியனாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம எந்த ஆஸ்பெக்ட் கூட டீல் பண்றோம்ன்றத பொறுத்து எந்த லா நமக்கு அப்ளை ஆகும்ன்றத பார்க்கணும். இப்போ நம்ம பேங்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஆக்ட் பண்றோம்னா ஃபெமாலாவோட டெஃபினிஷனை நம்ம எடுத்துக்கணும். இல்ல டாக்ஸேஷன் ஐடிஆர் ஃபைலிங் இது சம்பந்தப்பட்டு டீல் பண்றோம்னா இன்கம் டாக்ஸோட டெஃபினிஷன் படி நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா ஏதோ ஒரு இன்டென்ஷன் படிக்கவோ இல்ல வேலைக்கோ இல்ல அங்க தங்கறதுக்கோ போயிருக்கீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ரெசிடென்ட் பர்மிட் கொடுத்திருக்காங்க இல்ல ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரில நீங்க ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்ல ஆயிடுறீங்க. அந்த மாதிரி இருந்தாலே நம்ம என்ஆர்ஐன்னு கிளாசிஃபை ஆயிடும். இப்போ என்ஆர்ஐயா பேசிக்கா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கிறது. இந்தியால இருக்கும்போது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அதே சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஃபாரின்ல இருந்து நம்மளோட பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி பண்றது இல்லீகல். ஃபெமாலா படி ஒரு என்ஆர்ஐ அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எந்த டிரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது, அதை ஆபரேஷனலாவும் வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்றது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். அதுக்கு அதிகமான பெனால்டியுமே நமக்கு விழும். கிட்டத்தட்ட 300% ஆஃப் த டிரான்சாக்ஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைன் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால ஒரு என்ஆர்ஐயா சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல க்ளோஸ் பண்ண சொல்லி உங்களோட பேங்க்குக்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லனா அதை என்ஆர்ஓ அக்கவுண்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாவோ இல்ல இமெயில் அனுப்பி உங்களோட பேங்க் பிரான்ச்சுக்கு இந்த மாதிரி நான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கேன், என்னோட ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் என்ஆர்ஐன்னு மாறிடுச்சு, அதனால இதை என்ஆர்ஓ அக்கவுண்ட்டுக்கு மாத்தி விடுங்கன்னு சொன்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அந்த கன்வர்ஷன் பண்றதுக்கு சில பர்టిక్యులர் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. நம்மளோட பாஸ்போர்ட், ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல விசா ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு சில பர்టిక్యులர் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளோட நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை என்ஆர்ஓ அக்கவுண்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதே அக்கவுண்ட் நம்பர், அதே ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். அதோட ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் மட்டும் ரெசிடென்ட்னு இருந்து என்ஆர்ஐயா மாற்றப்பட்டிருக்கும். ஒரு சில பேங்க்ஸ்ல ஆன்லைன்ல இதை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அடுத்த முறை இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது இதை முதல் வேலையா உங்களோட பேங்கை பிசிக்கலா விசிட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு போட்டோ காப்பியும் ஒரிஜினலும் கொண்டு போய் அவங்க கிட்ட கன்வர்ஷன் ப்ராசஸை நீங்க இனிஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரி அக்கவுண்ட் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த அக்கவுண்ட்ல ஏதாவது இஎம்ஐயோ இல்ல மேண்டேட்டோ போயிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துலயும் இந்த மாதிரி கன்வர்ஷன் நடந்திருக்குன்றத இன்டிமேட் பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த கன்வர்ஷனால அது எதுவும் இன்டரப்ட் ஆகாம இருக்கான்றதையும் வெரிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம். இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது உங்ககிட்ட நிறைய சேவிங்ஸ் அக்கவுண்ட் பல பேங்க்ல இருக்குன்னு தோணுச்சுன்னா தேவையில்லாத அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறதும் ரொம்பவே முக்கியம். இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட்டுக்கு கன்வர்ஷன் பண்ணும்போதே நம்ம கிட்ட என்ஆர்இ அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு பேங்க்ல கேட்டிருப்பாங்க. இதை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இது ஒரு ஆப்ஷனலான விஷயம் தான். வேணும்னா நம்ம இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். என்ஆர்இ அக்கவுண்ட்ல நமக்குன்னு சொல்லிட்டு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முதல் பெனிஃபிட், அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ. எஃப்டி போட்டிருந்தாலோ இல்ல ஆர்டி போட்டிருந்தாலோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ரெண்டாவது அட்வான்டேஜ், இந்த அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை ஃபாரினுக்கு நம்ம ரீபாட்ரியேட் பண்ணணும்னு நினைச்சா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நம்மளால திருப்பி ஃபாரினுக்கு அனுப்பிக்க முடியும். ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னா என்ஆர்ஓ அக்கவுண்ட்டுக்கும் அனுப்பலாம் இல்ல என்ஆர்இ அக்கவுண்ட்டுக்கும் அனுப்பலாம். ஆனா இந்தியால இருந்து ஃபாரினுக்கு திருப்பி ரீபாட்ரியேட் பண்ணா என்ஆர்இ அக்கவுண்ட்ல இருந்து பண்றது ரொம்பவே சிம்பிளிஃபைடா இருக்கும். இதே என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல இருந்து ஃபாரினுக்கு நம்ம அனுப்பணும்னா
அனுப்ப முடியும். ஆனா சில ஃபார்ம்ஸும் சில அப்ளிகேஷன்ஸும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்தியால இருந்து வர இன்கமோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும், அதுவும் நம்ம டாக்ஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்ல ரீபார்ட்டிஷனும் சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி என்ஆர்இ ரிலேட்டடான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வாங்கும்போது அந்த பேங்க் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னா நம்மளால மொபைல் பேங்கிங்கோ இல்ல நெட் பேங்கிங்கோ வெளிநாட்டுல இருந்து பண்ற அளவுக்கு அவங்களோட பேங்கிங் சிஸ்டம் எஃபிஷியன்ட்டா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ணுங்க. இல்லனா ஒர்க் ஆகாத ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ணணும்? இதை தவிர்த்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட் டைப்புமே இருக்கு. இதுல ஃபாரின்ல இருந்து நம்ம அனுப்புற பணத்தை அந்த கரன்சிலேயே நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல ஃபாரின்ல இருந்து நம்ம அனுப்புறோம்னா அது இந்தியன் கரன்சில தான் ஹோல்ட் ஆகும். இதே எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்ல என்ன கரன்சியில் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கரன்சிலேயே நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். இந்தியன் ருப்பியோட டிப்ரிசியேஷன் அவாய்ட் பண்ணணும்னா எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டும் வேணும்னா நம்ம ஆப்ஷனலா ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ஆர்இ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு ரொம்ப எசென்ஷியலா தேவைப்படுற எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அட்வான்டேஜஸா யூஸ் பண்ணிக்கலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்ல நம்ம ஓபன் பண்ற ஆர்டிக்கும் எஃப்டிக்கும் கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். அதனால நமக்கு தேவைப்படுற 3 இருந்து 6 மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் நம்மளோட பேரண்ட்ஸோ இல்ல டிபெண்டன்ஸோ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு பண தேவை தேவைப்படும்னா இதை இந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். சோ தட் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. இந்தியாவில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்மளோட ஃபேமிலிக்கு பணம் தேவைப்படுதுன்னா அப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி தமிழ்ல என்ஆர்ஐ ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. நான் கடந்த 3 வருஷமா யூரோப்ல என்ஆர்ஐயா இருந்து என்னோட பினான்சஸ் எப்படி மேனேஜ் பண்றேன்றதை என்னால ஷேர் பண்ண முடியும். இந்த என்ஆர்ஐ ஃபினான்ஸ் டாபிக் உங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது சம்பந்தமா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு யோசிச்சாலோ இல்ல இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக்கை கவர் பண்ணணும்னாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல என்ஆர்ஐக்காக தனியா ஒரு கம்யூனிட்டியோ இல்ல சேனலா ஆரம்பிக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணீங்கனாலும் அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்தும் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் தான் இந்த என்ஆர்ஐ ஃபினான்சஸை தொடரலாமா இல்லையான்றதை நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதனால உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில கீழே மென்ஷன் பண்ணிருங்க. இப்போ மறுபடியும் பேங்கிங் வரும். ஒரு என்ஆர்ஐ பேங்க்குக்கு போய் ஏதாவது டாக்குமெண்டேஷனோ இல்ல அக்கௌண்ட் கன்வர்ஷனோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை காத்துட்டு இருக்கும். அங்க இருக்க ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ இல்ல பேங்க் மேனேஜரோ நம்ம தலையில ஏதாவது ஒரு பிளானை கட்டணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க. ஒரு என்ஆர்ஐ பேங்க்குக்கு போன உடனே ஒரு யூலிப் பிளானையோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பிளானையோ இது நல்ல பிளான், இது போட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கிட்ட விற்க ட்ரை பண்ணுவாங்க. பர்சனலா நான் இந்தியா போய் பேங்க் விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பிளானை என்கிட்ட புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு மட்டும் கிடையாது, என்ஆர்ஐயா இருக்க எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரியான பிளான்ஸை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் எதனால இது நடக்குதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். யூசுவலா என்ஆர்ஐஸ்க்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ வித்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்சென்டிவ் நார்மலா கிடைக்கிற இன்சென்டிவ்ஸை விட 4 மடங்கு அதிகமா கிடைக்கும். அதனாலேயே நிறைய இன்சூரன்ஸை மிஸ்ஸெல்லும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ஆர்ஐஸ் இருக்க அடுத்த முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் சொன்னாலே டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நம்மளோட மைண்டுக்கு வரணும். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றத முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா ரொம்ப பெரிய கவரேஜை குறைவான பிரீமியம் கிடைக்க முடிஞ்சதுன்னா இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒர்த்தான கவரேஜை வெறும் 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு நம்மளால எடுக்க முடிஞ்சதுன்னா இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் பேர் வச்சாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேர்ம் வரைக்கும் தான் இது எஃபெக்டிவா இருக்கும். அதாவது எடுக்கும் போதே 30 வருஷமோ இல்ல 40 வருஷமோன்னு சொல்லிட்டு அந்த டேர்முக்காக தான் நம்ம எடுத்திருப்போம். அதுக்குள்ள நமக்கு ஏதாவது தப்பா நடந்ததுன்னா நம்ம எடுத்த 1 கோடி ரூபாய் கவரேஜோ இல்ல 2 கோடி ரூபாய் கவரேஜோ நம்மளோட ஃபேமிலிக்கு போய் சேரும். அதுக்கு மேல நம்ம சர்வே ஆகணும்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. என்ஆர்ஐஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நம்ம எலிஜிபிள் தான். டெம்பரரியா வெளிநாட்டுல இருந்தாலும் இல்ல ஓசிஏயா இருந்தாலும் பிஓஏயா இருந்தாலும் எந்த கேட்டகரியில இருந்தாலும் என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸை இந்தியால எடுக்கலாம். இப்போ ஒரு என்ஆர்ஐ இந்தியால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா இல்ல அப்ராட்ல எடுக்கலாமான்றத கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த இண்டிவிஜுவலோட டிபெண்டன்ஸ் கம்ப்ளீட்டா ஃபாரின்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இந்தியால டிபெண்டன்சின்னு கிடையாதுன்னா அவங்க அப்ராட்லயே இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அவங்களோட டிபெண்டன்ஸ் இந்தியால இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இந்தியால தான் இருக்குன்னா இந்தியால எடுக்கிறது ப்ரிஃபரபிள். அதுவும் ஏன் இந்தியால எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னுமே சில ரீசன்ஸ் இருக்கு. முதல் ரீசன், ஏதாவது அன்பார்ச்சுனேட் ஈவென்ட்ல இந்தியால இருக்க ஃபேமிலி அவங்களோட லைஃப் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கும் இல்ல இன்கம் லாஸை கவர் பண்றதுக்குமே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்தியால ஏதாவது ஒரு பெரிய லோன், ஹவுசிங் லோனோ இல்ல அதை தவிர்த்து வேற ஏதாவது லோன்ஸ் இருந்ததுன்னா அதை கவர் பண்றதுக்குமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மூணாவது முக்கியமான ரீசன், அப்ராட்ல இருக்க பாலிசிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியால இருக்க பாலிசி ரொம்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவாவும் சீப்பாவுமே கிடைக்கும். இன்ஃபேக்ட் 50% வரைக்கும் சீப்பர் பிரீமியம்ல இந்தியால நம்மளால பாலிசி எடுக்க முடியும். என்ஆர்ஐஸ்க்கு இருக்க ஒரு ஆடட் அட்வான்டேஜ், பிரீமியம்ல வர ஜிஎஸ்டி 18% வரைக்கும் வெய்வருமே கிடைக்கும். ஜிஎஸ்டி வெய்வர் 18%ஓட ஆனுவல் மோட் ஆஃப் பண்ணா 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மொத்தமா 23% வரைக்கும் என்ஆர்ஐக்கு பிரீமியம்ல டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். என்ஆர்ஐயா ஒரு பாலிசி நீங்க சூஸ் பண்ணா பாலிசி பஜார் வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு உள்ள போனோம்னா என்ஆர்ஐ ஸ்பெசிஃபிக்கான இன்சூரன்ஸ் பிளான்ஸையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டீடைல்ஸை ஒரே இடத்துல நம்மளால கம்பேரும் பண்ண முடியும். பாலிசி பஜார் மூலமா ஆன்லைன்ல எடுக்கிறதுனால 10% வரைக்கும் நமக்கு பிரீமியம் டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். டெடிகேட்டட் ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் 24/7 கிளைம் சப்போர்ட் அசிஸ்டன்ஸுமே நமக்கு கிடைக்கும். என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட ரெசிடென்சி ஸ்டேட்டஸை கட்டாயமா டிக்ளேர் பண்ணணும். என்ஆர்ஐயா இருந்தா என்ஆர்ஐ மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. போதுமான கவரேஜ்க்கு பாலிசி சூஸ் பண்ணிக்கோங்க. யூசுவலா எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயுமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது மோஸ்டா மேண்டேட்டரியா இருக்கும். அதனால நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வெளிநாட்டிலே கவர் ஆயிடும். ஆனா நம்மளோட பேரண்ட்ஸோ இல்ல டிபெண்டன்ஸோ இந்தியால இருக்காங்க, அவங்களுக்கு போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்றதையும் என்ஷூர் பண்றது ரொம்பவுமே முக்கியம். குறைவான கவரேஜோ இல்ல இன்சூரன்ஸே இல்லாம இருக்குன்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது ரொம்பவுமே முக்கியம். வெளிநாட்டுல நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே இருந்தாலும் நிறைய கேஸ்ல ஹெல்த் கேர் உடனே ஆக்சசபிளா இருக்காது. அதனால நிறைய இந்தியன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா இந்தியாவுக்கு போய் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வரதும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இண்டிவிஜுவலா நமக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவில் ஆக்டிவா இருந்தாலும் ரொம்பவுமே நல்லதுதான். பர்சனலா எனக்கு நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இந்தியாலுமே ஒரு ஆக்டிவ் ஹெல்த் இன்சூரன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஃபேமிலிக்குமே தனியா போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் அதையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருங்க. இது ஒரு என்ஆர்ஐயா டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை டீடைலா பார்ப்போம். பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியிருந்ததோ அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதையுமே என்ஆர்ஐ அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த டிமேட் அக்கௌண்ட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா புதுசா ஓபன் பண்ணும் போதே என்ஆர்ஐ அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி. இந்தியால சில புரோக்கர்ஸ் மட்டும் தான் என்ஆர்ஐ டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஒரு சில புரோக்கர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணா ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், ஐசிஐசிஐ டைரக்ட் இல்ல எச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி பாப்புலரான புரோக்கர் சப்போர்ட் பண்றாங்க. க்ரோ இன்னும் சப்போர்ட் பண்ணல, அப்ஸ்டாக்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் சப்போர்ட் பண்ணல. நான் பர்சனலா இந்தியால இருக்கும் போதே ஜீரோதா அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபாரினுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை என்ஆர்ஐ அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ரெக்வஸ்ட்மே ரைஸ் பண்ணிருந்தேன். இதை நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன்லேயே அந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபாரின்ல இருக்கும் போதே இந்த ரெக்வஸ்ட்டை உங்களால ரைஸும் பண்ண முடியும். இந்த கன்வர்ஷனுக்குன்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸும் சில ஃபார்ம்ஸுமே நம்மள ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்ம் டீடைல்ஸ், ஐடி ப்ரூஃப் என்னெல்லாம் வேணும்ன்றதை அவங்களோட வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை விசிட் பண்ணும்போது நீங்க பண்றீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே இருக்கும். நீங்க ஜீரோதா ஆஃபீஸ்க்கு டைரக்டா போயிட்டு அவங்க சொல்ற ஃபார்ம்ஸை அங்க ஃபில் பண்ணி டைரக்டா சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல நீங்க வீட்ல இருந்தே ஃபில் பண்ணியும் அட்டஸ்டேஷன் வாங்கி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ட் காப்பியா அனுப்பிட்டு அதை அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போஸ்டல் அட்ரஸ்க்கு கொரியரா அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அதை அனுப்பி விட்டுலாம். ஆனா ஃபாரின்ல இருந்து நீங்க பண்றீங்கன்னா எம்பசி கிட்டயோ இல்ல நோட்டரி கிட்டயோ போயிட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி இதெல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அந்த ப்ரூஃபோட நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீஜர் ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் கடியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதை முடிச்சிட்டோம்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசிக்கா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. புது அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்மளால ஃபாரின்ல இருந்தே அதை ஆக்சஸும் பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு பிஏஎஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு நான் பிஏஎஸ் அக்கௌண்ட். இந்த பிஏஎஸ் அக்கௌண்ட்ன்றது ரொம்பவுமே அதிகமான பேப்பர் ஒர்க்கும் இல்ல கொஞ்சம் அதிகமான டாக்குமெண்டேஷனும் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா பிஏஎஸ்ன்றது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஆர்பிஐ என்ஆர்ஐஸ் இந்தியாவில் ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்டையும் வாங்கி விற்கணும்னா இந்த ஸ்கீம் வழியா பண்ணலான்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிஏஎஸ் ரூட் எடுத்தோம்னா நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிஏஎஸ் அக்கௌண்ட் மூலமா என்ஆர்ஐஸ் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே நான் பிஏஎஸ்ல இருந்தா ஐபிஓல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த பிஏஎஸ் நான் பிஏஎஸ் ரெண்டுத்தையுமே என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் கூட நம்மளால லிங்க் பண்ண முடியும். என்ஆர்இ கூட நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளால ரீபாட்ரியேட் ஈஸியா பண்ண முடியும். இதே என்ஆர்ஓ கூட பண்ணியிருந்தோம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் நம்மளால வெளிநாட்டுக்கு ரீபாட்ரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு புரோக்கரேஜ் பொறுத்தும் அவங்க பிஏஎஸ் ஆஃபர் பண்றாங்களா இல்ல நான் பிஏஎஸ் ஆஃபர் பண்றாங்களா இல்ல அதுலயுமே என்ஆர்ஓ என்ஆர்இ ரெண்டுத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுக்குறாங்களா இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம கொடுக்குறாங்களான்றதும் அவங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ ஜீரோதால நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட் கூட மட்டும் தான் அசோசியேட் பண்ண முடியும். இதே பிஏஎஸ் ஓபன் பண்ணீங்கன்னா என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ எந்த அக்கௌண்ட் கூட வேணாலும் உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும். பிஏஎஸ் அக்கௌண்ட்ல டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நான் பிஏஎஸ்ல போனீங்கன்னா டைரக்ட் ஃபண்ட்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் பர்சனலா கன்வெர்ட் பண்ணும்போது நான் பிஏஎஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் ஆஃப் பண்ணிருந்தேன். என்னோட என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை அதுல லிங்க் பண்ணியும் விட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பணத்தை ஃபாரினுக்கு நிறைய எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்னு தோணுச்சுன்னா என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி உங்களோட டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். ப்ராபபிலி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல இந்த ப்ராசஸை ஆக்சுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல வர மீனிங்ஸ் இன்னும் கிளியரா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் டீடைல்டா இந்த ப்ராசஸை மட்டும் தனியா கவர் பண்ணா அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுக்கும் வீடியோ பண்ணலாம். அடுத்து என்ஆர்ஐயா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயத்துல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றத ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல ட்ரேடிங் பண்ணும்போது இன்ட்ராடே ட்ரேடிங் என்ஆர்ஐஸ்க்கு நாட் அலோட். அதே மாதிரி ஷார்ட் செல்லிங் அதாவது நம்ம கிட்ட இல்லாத ஸ்டாக்கை விற்கிறதுக்கான ஆப்ஷனும் என்ஆர்ஐஸ்க்கு நாட் அலோட். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாதுனாலும் எஃப்என்டோல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா எஃப்என்டோ ட்ரேட் பண்ணணும்னா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே இதுல நான் எஃப்என்டோ பண்ணுவேன்றதை மென்ஷன் பண்ணி கஸ்டடியன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும். அடுத்து யூஎஸ்ல இருந்தும் கனடால இருந்தும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா சில ஃபண்ட் ஹவுஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அலோ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஜீரோதா மூலமா யூஎஸ்ல இருந்தும் கனடால இருக்க என்ஆர்ஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிபிஎஃப்
ETF இல்ல சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புதுசா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்தியாவில் இருக்கும்போதே நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ஆனா புதுசா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல NRI இருந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கரன்சி இல்ல கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் NRIஸால ட்ரேட் பண்ண முடியாது. சில புரோக்கர் அப்ளிகேஷன்ல F&Oக்கு நம்மளால பிளெட்ஜ் பண்ணியும் ட்ரேட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஜீரோ வேல்யூம் இதை அலோவ் பண்றது கிடையாது. பேசிக்கா ஸ்டாக்ஸை லாங் டர்ம்க்கு வாங்கி விற்கணும்னா நம்மளால பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா US அண்ட் கனடியன் சிட்டிசன்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்தெந்த ஃபண்ட் ஹவுஸ் அலோவ் பண்ணுன்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு US கனடியன் சிட்டிசன்ஸ் அப்ரோச் பண்றது ரொம்பவே முக்கியம். இதுக்கு அடுத்தது NRIஸ்க்கான டாக்ஸேஷனை பத்தி கிளியரா பார்ப்போம். ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கும் NRIஸ்க்கும் ஒரே டாக்ஸேஷன் தான் அப்ளை ஆகும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம், NRIஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறீங்க இல்ல ஸ்டாக் விற்கிறீங்கன்னா அப்பவே உங்களுக்கு டாக்ஸை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதே ரெசிடென்ட் இந்தியனா இருந்தா அந்த மாதிரி எந்த டாக்ஸும் டிடெக்ட் செய்யப்படாது. அவங்க ITR ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வித்திருக்கேன், இந்த லாபம் வந்ததுன்றத அவங்க அக்கௌண்ட் பண்ணி அப்ப டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த வேறுபாடும் இருக்காது. அதாவது அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணுமோ அதே டாக்ஸ் தான் NRIஸும் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த TDS மட்டும் தான் ஒரு மாற்றமா இருக்கும். இந்தியால நம்ம ஏர்ன் பண்ற இன்கம்க்கு மட்டும் தான் இந்தியால நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது வீடு வாடகைக்கு விட்டிருந்தாலோ இல்ல வேற ஏதோ இன்கம் சோர்ஸ் இந்தியால இருந்து நமக்கு வருதுன்னா அதை இந்தியால நம்ம டாக்ஸேஷனுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டாக்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வித்து லாபம் பண்ணியிருந்தோம்னா அந்த லாபத்தையுமே கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லி இன்கமா அக்கௌண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாரின்ல சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எந்த டாக்ஸும் இந்தியால பே பண்ண தேவையில்ல. NRO பேங்க் அக்கௌண்ட்லயோ நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் வந்திருந்ததுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குமே ஆட்டோமேட்டிக்கா TDS பிடிச்சிருவாங்க. ஸோ டாக்ஸேஷன் படி ரெசிடென்ட் இந்தியனுக்கு என்ன டாக்ஸ் லாப் அப்ளை ஆகுமோ அதே டாக்ஸ் லாப் தான் NRIக்கும் அப்ளை ஆகும். இந்த TDS மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் யார் NRI பேங்க் அக்கௌண்ட்ஸை எப்படி டீல் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இந்தியாவில் எடுக்கிறது எசென்ஷியலா இல்லையான்றதையும் கவர் பண்ணியிருந்தோம். ஒருவேளை NRI இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இந்தியாவில் எடுக்கணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்மளோட டிமாட் அக்கௌண்ட்டுக்கும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்ன்றதையும் கவர் பண்ணியிருந்தோம். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் டீடைலா கவர் பண்ணியிருந்தோம். இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக்கை நான் கவர் பண்ணணும்னாலும் இல்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுச்சுன்னா இல்ல ஃபேக்சுவலா ஏதாவது தப்பா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை கட்டாயமா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.